இன்றைய சிந்தனை. நாங்கள் எங்களை புனிதப்படுத்துவதற்கு ஆலய வழிபாடு செய்கின்றோம். என்கின்ற ஆன்மா லயப்படுகின்ற இடமாக ஆலயம் அமைகின்றன. ஆலயங்களுக்கு செல்கின்ற பொழுதெல்லாம் எங்களுடைய உடல் உள்ளம் இரண்டையும் தூய்மையாக்குகின்ற ஒரு பெரும் பணியை நாங்கள் செய்கின்றோம். ஆலயத்துக்குள்ளே சென்றாலே இறைவனுடைய தரிசனம், இறைவனுடைய காட்சி, அங்கே கேட்கின்ற மந்திர ஒளி, தேவார ஒளி, மங்களவாத்திய ஒளி, சங்கு ஒளி, மணியோசை ஒளி என்று எல்லாமே எங்களுடைய உணர்வுகளை அப்படியே கட்டி போட்டு விடுகின்றன. எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் நல்லதை மட்டுமே தேடுகின்ற ஒரு வரையறைக்குள்ளே வந்து விடுகின்றது. இப்படியான ஒரு இடத்திலே வழிபாடு செய்கின்ற பொழுது முழுமையான நிறைவான இறை அருளை பெறுகின்றோம். இறைவனை எங்கும் இருக்கின்றான், இறைவனை எப்படியும் வணங்கலாம் என்றெல்லாம் சொல்லி கொண்டாலும் இறைவனுடைய முழுமையான திருவருளை ஆலயத்திலே மட்டும்தான் நாங்கள் பெற முடியும். அந்த ஆலயத்துக்குள்ளே வந்து நின்று கொண்டு நாங்கள் வீண் வார்த்தைகள் பேசுவதும், அந்த ஆலயத்துக்குள்ளே செய்யத்தகாத விடயங்களை செய்வதும் மிகவும் மிகவும் ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக நாங்கள் கருத வேண்டும். ஆலயம் என்றாலே எங்களை நியாயபூர்வமான ஒரு மனிதனாக கொண்டு வருவதற்கும், எங்களுடைய எண்ணங்களிலே இருக்கின்ற தீயவைகளை அகன்று செல்வதற்கும், நாங்கள் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினைந்து கொள்ளக்கூடிய வல்லமையை பெறுவதற்கும் ஆலயங்கள் முழுமையான ஒரு பொற்கோவில்களாக அமைகின்றன. முழுமையான ஒரு பொற்கோவில்களாக அமைகின்றன. எங்களுடைய வாழ்வியலுக்கு நாங்கள் எவ்வளவெல்லாம் நன்மைகளை தேட வேண்டுமோ அவ்வளவு தூரம் அந்த ஆலயங்களுடைய வழிபாட்டின் மூலமாக, ஆலயங்களுக்கு செல்வதன் மூலமாக நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே தான் அதை நாங்கள் நன்கு உணர்ந்து செயல்பட வேண்டும். வழிபாடு என்பது வெறும் பகட்டுக்காகவோ இல்லை மற்றவர்கள் செல்கின்றார்கள் என்றோ செல்லக்கூடாது. நீங்கள் உங்களுடைய நித்திய நடைமுறையிலேயே இந்த வழிபாட்டுக்கென்ற ஒரு நடைமுறையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் தினமும் ஆலயம் சென்று வழிபடுவதுதான் மிக மிக உத்தமமான விடயம் என்றால், இப்பொழுது சொல்வார்கள் வேலைப்பளு, வீட்டு வேலைகள், தொழில் சார்ந்த பிரச்சனைகள், ஆலயத்துக்கு செல்ல முடியாத சூழல்கள். ஒரு சிலருக்கு ஆலயம் வீதியோடையே இருக்கும். அது மிக அற்புதமான வரம். ஒரு இல்லத்தின் முன்னால் ஆலயம் இருந்தால் அங்கே தினசரி சென்று ஒவ்வொரு நாட்களும் வணங்கிவிட்டு வரக்கூடிய ஒரு சிறப்பு அமைந்துவிடும். சற்று தூரத்தில் இருந்தால் நடந்து சென்று வழிபடுகின்ற பொழுது கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். ஆனால் நாங்கள் சிரமத்தை பார்க்கக்கூடாது. எங்களுடைய இந்த ஆன்மாவை நாங்கள் சுத்தம் ஆன்மாவாக ஆக்குவதற்கும், எங்களுடைய செயல்கள் எப்பொழுதும் நல்லதை நினைந்து செய்வதற்கும் ஆலய வழிபாடு தான் எங்களுக்கு ஒரு ஆகர்ஷண சக்தியாக அமைகின்றது. எனவே ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவதை நாங்கள் தவறவிடக்கூடாது. அதிலும் மங்களவாரம் என்று சொல்லப்படுகின்ற செவ்வாய்க்கிழமை, சுக்கிரவாரம் என்று சொல்லப்படுகின்ற வெள்ளிக்கிழமை தவறாது ஆலயங்கள் செல்லுகின்ற ஒரு வளமையை நாங்கள் கொண்டு வர வேண்டும். இந்த ஆலய வழிபாடு ஒரு மனிதனை பூரண மனிதனாக ஆக்குவதற்கு மிக மிக உன்னதமான ஒரு செயலாக அமைகின்றது. எனவே அனைவரும் அதை உணர்ந்து செயல்பட்டு இந்த ஆலய வழிபாட்டின் மூலமாக எங்களை நாங்கள் ஆசுவாசப்படுத்திக் கொள்வோம். நன்றி. யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு